தாய் வீடு செப்டம்பர் மாதம் 2024. தமிழ் அறிஞர் கலாநிதி கா. சொக்கன். எழுதி வாசிப்பவர் வே. விவேகானந்தன். ஈழத்து இலக்கியவானில் சொக்கன் என்னும் பெயருடன் வலம் வந்தவர் கானா சொக்கலிங்கம் அவர்கள். இவர் அச்சுவேலி என்னும் பதியில் ஆவரங்கால் என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்டவர். அங்கு வாழ்ந்து வந்த கந்தசாமி செட்டி மீனாட்சி இணையருக்கு மகனாக 1930 ஜூன் மாதம் 2 பிறந்தார். இவர் பிறந்து ஒரு வருடமாகும் முன்னரேயே தந்தையாரை இழந்தார். எனவே தாயாருடன் அங்கிருந்து இடம்பெயர்ந்து நீராவியடியில் ஒன்றவிட்ட மாமனாருடன் வாழத் தொடங்கினார். சொக்கன் தனது ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில் கற்றார். பின்னர் வண்ணார்வண்ணை நாவலர் வித்தியாசாலையிலும் கனகரத்தினம் மகா வித்தியாலயத்திலும் கற்று 1946 சிரேஷ்ட பாடசாலை பத்திர பரீட்சையிலும் சித்தியடைந்தார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்று தனது ஆங்கில அறிவையும் கூர்மைப்படுத்தி கொண்டார். ஒருவர் சிறுவயதில் வாழும் சூழலும் இளவயதில் பழகும் நண்பர்களும் அவரது வாழ்க்கையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்பதற்கு சொக்கனின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சிறுவயதில் இவர் வாழ்ந்து வந்த மாமனார் SP நாகரத்தினம் அவர்கள் அதிகம் வாசிக்கும் பழக்கம் உடையவராக இருந்தார். அவரது வீட்டில் பல்துறை புத்தகங்களும் சஞ்சிகைகளும் பத்திரிகைகளும் நிறையவே காணப்பட்டன. இத்தகைய சூழலில் சொக்கனும் சிறு வயதிலேயே பத்திரிகைகள் சஞ்சிகைகளை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். அத்துடன் கனகரத்தினம் மத்திய மகா வித்தியாலயத்தில் படிக்கும்போது இலக்கிய துறையிலும் எழுத்து துறையிலும் ஆர்வம் கொண்ட மதுரகவி நாகராசன், ராமச்சந்திர ஐயர், புரட்சிதாசன் என அழைக்கப்பட்ட ராசகோபாலன் ஆகியோரின் நெருங்கிய நட்பும் சொக்கன் அவர்கள் இலக்கியத்துறையிலும் எழுத்துத்துறையிலும் நாட்டங்கொள்ள உந்து சக்திகளாக அமைந்தன. பாடசாலை மாணவனாக படிக்கும் காலத்திலேயே 1944 தனது 14 வயதில் சொக்கன் எழுதிய முதலாவது சிறுகதையான தியாகம் வீரகேசரி வாலமரலின் வெளிவந்தது. பாடசாலை மாணவனாக இருந்தபோதே அவர் எழுதிய வள்ளி, குப்பையிலே மாணிக்கம் போன்ற சிறுகதைகள் ஈழகேசரி, மறுமலர்ச்சி, சுதந்திரன், வீரகேசரி, தினகரன், மின்னொளி போன்ற பத்திரிகைகளிலும் பிரசுரமாகின. 1946 மின்னொளி இதழ் நடத்திய சிறுகதை போட்டியில் இவர் எழுதிய கடைசி ஆசை என்ற சிறுகதை முதற் பரிசை பெற்றது. நவீன தமிழ் இலக்கிய வரலாற்றில் புதிய அலையாக அமைந்த மறுமலர்ச்சி குழுவில் ஒருவராக காலடி எடுத்து வைத்த சொக்கன் அவர்கள் ஆறாவமுதன், அடியவன், வேணிலான், சுடலையூர் சுந்தரன், பொய்யாமொழியார், சோனா, திரிபுராந்தகன், சட்டம்பியார், குறளன், ஜனனி, பாலன் என பல புனைவேர்களில் இலக்கிய பணிகளை மேற்கொண்டார். அத்துடன் கல்வியையும் தொடர்ந்து கைவிடாது தொடர்ந்தார். கனகரத்தினம் மத்திய மகா வித்தியாலயத்தில் ஆங்கில மொழி மூலம் கற்றுக்கொண்டிருந்த போதே பலாலி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பயிற்சி பெறும் வாய்ப்பு கிடைத்தது. 1950 ஆரம்பித்து 1952 பயிற்சியை நிறைவு செய்த அவர் பதுளை ஊவா கல்லூரியில் உதவி ஆசிரியராக நியமனம் பெற்றார். 1953 பேரானை பல்கலைக்கழகத்தில் தமிழில் வித்துவான் பட்டம் பெறும் பயிற்சியில் இணைந்து கொண்டார். 1955 அப்பயிற்சியை நிறைவு செய்த சொக்கன் புத்தளம் சகிரா கல்லூரியில் ஆசிரியராக தனது பணியை தொடர்ந்தார். பின்னர் ஹட்டன் சென்ட் ஜோன் பொஸ்கோ கல்லூரி,
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆகியவற்றில் மாணவர்களினதும் சக ஆசிரியர்களினதும் நன்மதிப்பை பெற்று புகழ்மிக்க ஆசிரியராக விளங்கினார். இவ்வாறு சொக்கன் பல்வேறு பாடசாலைகளில் ஆசிரியராகவும் 1972 ஆண்டு தொடக்கம் முல்லைத்தீவு மகா வித்தியாலயம், அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்தியாலயம், கோண்டாவில் ராமகிருஷ்ண மகா வித்தியாலயம், கோண்டாவில் இந்து மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளில் அதிபராகவும் பணியாற்றி 1990 ஓய்வு பெற்றார். இடைக்காலத்தில் 1977 முதல் 1979 வரை கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும், 1980 முதல் 1981 வரை பலாரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் விரிவுரையாளராக பணியாற்றினார். 1991 யாழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். 14 வயதிலே சிறுகதைகள் எழுதத் தொடங்கிய சொக்கன் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். அவற்றுள் பொன்பூச்சு, வேதாந்தி, கனவு கோயில், தாமரையின் ஏக்கம், கற்பரசி, வினோத நண்பர், ஞாபக சின்னம், பிள்ளைப்பாசம், தீர்ப்பு, கூணல், பனித்துளி, மனமுறிவு, மறுபிறப்பு என்பன மிகச்சிறந்த கதைகளாகும். இவரது சில கதைகள் அகில இலங்கை தரத்திலான போட்டி பரிசுகளையும் பெற்றுள்ளன. சிறுகதை தொகுப்பான கடல் 1972 இலங்கை சாகித்ய மண்டல பரிசினை பெற்றுக் கொடுத்தது. 19 வயதில் நாவல் இலக்கியத்திலும் கால் பதித்த சொக்கன் எழுதிய முதலாவது நாவலாகிய மலர்பலி 1949 ஈழகேசரி பத்திரிகையில் தொடராக பிரசுரமானது. இதனைத் தொடர்ந்து முகங்கள், ஞான கவிஞன் ஆகிய நாவல்களும் வெளிவந்தன. செல்லும் வழி இருட்டு, சீதா ஆகிய நாவல்கள் இவருக்கு பெருமை சேர்த்த நாவல்களாகும். சலதி என்னும் நாவல் சிலப்பதிகாரத்தை தழுவி இவரால் எழுதப்பட்டதாகும். புகழ்பெற்ற வங்கதேச திரைப்பட இயக்குனரான சத்யஜித் ரே வங்க மொழியில் எழுதிய பத்திக் சந்த் என்னும் நாவலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சிறுவர் முதல் பெரியோர் வரை விரும்பி வாசிக்கும் வகையிலே மர்மச் சம்பவங்கள், வினோத அனுபவங்கள், வேடிக்கை காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த மொழிபெயர்ப்பு நாவல் தமிழ் இலக்கியத்துக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளதென பேராசிரியர் சு. வித்யானந்தன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். நாடகத்துறையிலே ஆர்வம் கொண்ட சொக்கன் கவிஞன் பலி, கவிஞன் பரிசு, தாய் உள்ளம், புனிதவதி, பரீட்சை பிசாசு ஆகிய நாடகங்களையும் எழுதியுள்ளார். இவரது நாடகங்கள் இலங்கை வானொலியிலும் ஒலிபரப்பப்பட்டன. யாழ்ப்பாடியின் கதையை கருவாக கொண்டு எழுதப்பட்ட நாடகமான கவிஞன் பரிசு பலாலி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் மேடையேற்றப்பட்டு பலரது பாராட்டையும் பெற்றது. வேணிலான் என்னும் புனைபெயரில் எழுதிய துரோகம் தந்த பரிசு என்னும் நாடகம் பார்ப்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்திருந்தது. நாடகத்துறையிலே சொக்கன் ஆர்வம் கொள்ள காரணமாக இருந்தவர் இவரது தாயாரின் ஒன்றவிட்ட தம்பியார் SP நாகரத்தினம் அவர்கள். அவர் நாடகங்களை எழுதுவது, நடிப்பது, மேடையேற்றுவது என்பவற்றை கலைப்பணியாக மேற்கொண்டார். இவரது நாடகங்களில் நடித்து பயிற்சி பெற்றிருந்த சொக்கனுக்கு மேலும் ஊக்கமளித்தவர் பேராசிரியர் சு. வித்யானந்தன் அவர்கள். பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் 1960களின் தொடக்கத்தில் இலங்கை கலைக்கழக தமிழ் நாடக குழு தலைவராக பணியாற்றிய போது நாடக இலக்கியத்தின் வளர்ச்சிக்காக நாடக எழுத்து பிரதி போட்டி ஒன்றை அறிமுகம் செய்தார். அப்போட்டியில் முதல் 2 வருடங்களும் சொக்கன் தொடர்ந்து பங்கு பெற்றி சிலம்பு பிறந்தது, சிங்ககிரி காவலன் ஆகிய 2 நாடகங்களையும் எழுதி முதற் பரிசை பெற்றுக்கொண்டார். 1968
இளங்கலைமானி பட்டப்படிப்பினை நிறைவு செய்த சொக்கன் 1977 முதுகலைமானி பட்ட ஆய்வுக்காக பேராசிரியர் சு. வித்யானந்தன் அவர்களின் மேற்பார்வையில் ஈழத்து தமிழ் நாடகத்தின் 50 ஆண்டு கால வளர்ச்சி ஓர் ஆய்வு என்னும் தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டார். இந்த ஆய்வு பின்னர் ஈழத்து தமிழ் நாடக இலக்கிய வளர்ச்சி என்னும் நூலாக வெளிவந்தது. இந்நூல் இலங்கை சாகித்ய மண்டல பரிசினையும் பெற்றுக்கொண்டது. கவிதை புனையும் ஆற்றல் கொண்ட சொக்கன் வீரத்தாய், நசிகேதன், நல்லூர் நான்மணி மாலை, அப்பரின் அன்புள்ளம், அரியாலை சித்திவிநாயகர் பாமாலை, பாரதி பாடிய பராசக்தி, அறநெறிப்பா மஞ்சரி, கவிதை கதம்பம், நெடும்பா 3 ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். சேந்தன் என்பவருடன் இணைந்து நாவலரான கதை என்ற பாநாடகத்தையும் படைத்துள்ளார். சிறந்த கட்டுரையாசிரியராக விளங்கிய சொக்கன் தமிழ் இலக்கியம், சமயம், சமூகம் தொடர்பான ஏராளமான கட்டுரைகளை எழுதியுள்ளார். சைவம் வளர்த்த தையலர், நெல்லை நகர் தந்த நாவலர், பைந்தமிழ் வளர்த்த பதின்மர், சைவ சித்தாந்த வளர்ச்சி, குமர குருபரர் போற்றிய கோமகன், பஞ்சசீல குறளும் பரிமேலழகியர் உரையும் என பல தலைப்புகளில் கட்டுரைகளை எழுதி குவித்துள்ளார். இவரது எழுத்தாற்றலை வியந்த பேராசிரியர் நந்தி அவர்கள் வாரம் அல்லது மாதம் ஒரு புத்தகம் எழுதக்கூடிய ஆற்றல் படைத்த இவர் எனவும், இரவில் நட்சத்திரங்களை பார்த்து ஆன்மீக கட்டுரைகளையும், பகலில் பூமியை பார்த்து முற்போக்கு கட்டுரைகளையும் எழுதுபவர் என பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். சொக்கன் அவர்களின் சிறந்த பயண அனுபவ நூலாக அக்கரை சீமையின் அனுபவங்கள் என்னும் நூலும், சிறுவர்களுக்கான நூல்களாக முயலாரின் சாகசங்கள், படிப்பது எப்படி என்பனவும் விளங்குகின்றன. வித்துவான் கானா வேந்தனார், சேர்பொன் ராமநாதன், விபுலானந்த அடிகளார், சி.வை. தாமோதரம் பிள்ளை ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதிய சொக்கன் அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றையும் பாலையும் சோலையும் என்னும் தலைப்பில் எழுதியுள்ளார். காரைக்கால் அம்மையார் புராணம், திருக்குறள் என்பவற்றுக்கு உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கியுள்ளார். ஆசிரியராக பணியாற்றிய சொக்கன் கல்வி அமைச்சின் பாடநூல் ஆலோசனை குழு உறுப்பினராகவும், இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்கள பாடநூல் எழுத்தாளர் குழுவின் உறுப்பினராகவும் இருந்து தமிழ் மாணவர்களுக்கான தமிழ் இலக்கியம், இலக்கணம் மற்றும் சமய நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் மனோன்மணி, தமிழ் இலக்கிய வினாவிடை, திருக்குறள் அறத்துப்பால், இல்லறவியல் 1 முதல் 10 அதிகாரங்கள், தமிழ் இலக்கிய விளக்கம், உரைநடை தொகுப்பும் செய்யுள் தொகுப்பும், இலக்கண தெளிவு, கட்டுரை கோவை, இந்து சமய பாடம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். கல்வி இலக்கிய பணிகளுக்கு அப்பால் சொக்கன் அவர்கள் சமய சமூக அமைப்புகளில் இணைந்து செயல்பட்டுள்ளார். யாழ் தமிழ் எழுத்தாளர் சங்கம், கம்பன் கழகம், அகில இலங்கை சேக்கிழார் மன்றம், நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம், அகில இலங்கை திருக்குறள் மன்றம், ஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபை, இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், முத்தமிழ் வெளியீட்டு கழகம் போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டு அரும்பணியாற்றியுள்ளார். சொக்கன் அவர்களின் தமிழ் சமய சமூக பணிகளை பாராட்டி பல்வேறு அமைப்புகள் விருதுகளை வழங்கி மதிப்பளித்துள்ளன. ஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபை தமிழ் மாமணி என்னும் பட்டத்தினையும், இந்து கலாச்சார அமைச்சு இலக்கிய செம்மல் விருதினையும், இலங்கை அரசின் கலைக்கழகம் சாகித்ய ரத்னா விருதினையும், வடக்கு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு ஆளுநர் விருதினையும், 2001 யாழ் பல்கலைக்கழகம் கௌரவ இலக்கிய கலாநிதி பட்டத்தினையும் வழங்கி பெருமை கொண்டன. சிறுகதை, நாவல், நாடகம், கவிதை, கட்டுரை, சமயம்,
வானொலி உரைச்சித்திரம் போன்ற பல்வேறு துறைகளிலும் கால் பதித்து சிறந்த சிறுகதை எழுத்தாளர், நாவலாசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், நடிகர், நெறியாளர், பாடசாலை ஆசிரியர், அதிபர், பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், உரையாசிரியர், கட்டுரையாளர், கல்வியாளர், நூல் வெளியீட்டாளர் என பன்முக ஆளுமை கொண்ட சொக்கன் அவர்கள் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அமரத்துவம் அடைந்தார். ஆசிரிய உலகில் சொக்கலிங்கம் என்னும் பெயரில் புகழ்பெற்ற இவர் இலக்கிய உலகில் சொக்கன் என்னும் பெயரில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்டார். அவரிடம் கல்வி கற்ற மாணவர்களினாலும் இலக்கிய உலகில் இணைந்து பயணித்தவர்களாலும் அவரது படைப்புகளினாலும் அவரது நாமம் நிலை பெற்றிருக்கும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.